starts with joy. I would like to invite our friends for telling biblical words. Reynard, Jeshna, Melfia, Bryden. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. லூக்கா 2:40. கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. லூக்கா 2:40. Next class, Hannah, Jerfin, Benilia. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்ட. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷரிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. Jenshika, Jebelin, Jershika, Benilin. I shall see him, but not now. I shall behold him, but not nigh. There shall come a star out of Jacob, and a scepter out of Israel, and shall smite the corners of the mob, and destroy all the children of the state. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். என்னாகமம் 24:17. அவளும் அந்த நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவர் குறித்து பேசினார். லூக்கா 2:38. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2:10. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. And your child will be called the prophet of the highest, for you will go before the face of the Lord, for give knowledge of salvation to his people by the remission of their sins. நீயோ பாலகனி, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்த பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். லூக்கா 1:75-76. தேவதூதன் அவளை பவித்திரமாத பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையிலே நிலையிலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறத்தும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைவதில்லை என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். லூக்கா 2:25-32 வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். Now after Jesus was born in Bethlehem of Judea, in the days of Herod the king, behold, a wise man from the east came to the Jerusalem, saying, Where is he who has been born as the King of Jews? For we have seen his star in the east, and came to worship him. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவள் வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. லூக்கா 1:41-42. That was truly amazing. A round of applause for the verse recitation. Let us now invite Jeshna, Renat, Annie, Melfia, Bryden for a dance performance. Please enjoy this vibrant performance that is a wonderful blend of grace of energy.